கரூர் துயரச் சம்பவத்திற்கு பிறகு கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போடப்பட்டதுன்னு பேசினாரு. சட்டமன்றத்தில் வரைக்கும் தாவேகாவை ஆதரித்து திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்கான விலையா திரு ஆதவர்ஜனா இப்போ சொல்றது, அந்த விலையை திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ கொடுக்குறாரா? இல்லை, ஆதவர்ஜனா பேச்சை அந்த அளவுக்கு எடப்பாடி சீரியஸாக எடுத்துப்பார் நான் பார்க்கல. இது ஒன்றும், அதாவது ஆதவர்ஜனா இஸ் அ வெரி குட் டாஸ்க் மாஸ்டர், அதில் என்ன சந்தேகம் இல்லை. அவர் சில செய்திகள் சொல்கிறார். அவர் சொல்கிறது செமிஃபைனலில் நாங்கள் அதிமுக தோற்கடித்தோட்டோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய கவனம் இன்னும் ஃபைனல் திமுக எதிர்ப்பில் தான் அப்படிங்கிறது அவர் சொல்கிற செய்தி செங்கோட்டையனுக்கான செய்தி. இது வரைக்கும் சேர்ந்த செங்கோட்டையனுக்கான செய்தி. இது வர துடித்து கொண்டிருக்கிற அதிமுக தலைவர்களுக்கான செய்தி. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டீங்க, எங்களை நம்பி வாங்க, என்னமே வந்துட்டீங்க, செங்கோட்டையனுக்கான செய்தியை பார்த்துருவோம், என்ன நம்பி வந்துட்டீங்க, திரும்ப நாங்க அதிமுக இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படி சொல்றதோ, ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சு சொல்றதோ, அதனால எங்களுக்கு பெரிய சங்கடத்தை உருவாக்குது. நாங்க அதிமுகவை அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். திரும்ப நீங்க எம்ஜிஆர் படத்தை வச்சு மாலை போட சொல்லுங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர், விஜய் இன்னொரு நடிகர். விஜய் எம்ஜிஆர் தாண்டி வந்துட்டார், எம்ஜிஆர் விட அதிக போரோட வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது திரும்ப எங்களை அதிமுக கனெக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், அவங்களுக்கு சில சர்ம சங்கடங்கள்லாம் வருது. ஏன்னா அந்த ஊழல்ங்கிற விஷயங்கள்லயே ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. எம்ஜிஆர் ஆதரவாளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு தானே பேசுறாரு. எம்ஜிஆரை விடுவதற்கு தாவேகா தயாரா இல்ல. நானும் சுத்தம் புறக்கணிக்கல. நீங்க திரும்ப அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்க தாவேகால சேர்ந்து விட்டீங்களா, கடவுளை மனிதனைங்கிற மாதிரியான ஒரு இதுதான் அது. நீங்கள் பாஜகவை மறந்து விடுங்கள், காங்கிரஸ் எப்படியாவது கூட சேரணும்னு நினைக்க ஆரம்பிச்சு விடுங்க, அதிமுக மறந்துடுங்க, திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்துங்க. இதுதான் அவங்க வைக்கிற ஒரே இது. அதை நோக்கி தான் வரக்கூடியவர்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க. செங்கோட்டையன் திரும்ப பேசுறது அதிமுக எல்லாம் வந்துருவாங்க, எடப்பாடி எதிர்ப்பை மறைமுகமா சொல்றார். மற்றவங்களாம் என்ன எதுக்காக இப்போ ஓபிஎஸ் தினகரன் அவர்களும் தாவேகா ஒரு சாய்ஸா பார்க்க என்னன்னா, எடப்பாடி எதிர்ப்பதுக்காக நாங்க போவோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. நீங்க தாவேகாவை ஒரு சாய்ஸா பார்க்கறாங்கன்னு அதை கடந்து போக முடியாதுல்ல. திமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு, அங்க வேண்டாம் தாவேகாவை நம்பி போலான்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா, தாவேகாவை அவங்க கன்சிடர் பண்ணி தானே அந்த தலைவர்கள் மூவ் ஆகுறாங்க. இல்ல, அதுல ஒரு பிரிவிலேஜ் இருக்கு அவங்களுக்கு. திமுக கிட்ட போயிட்டானா நீங்க அங்க போய் எடப்பாடி எதிர்ப்பெல்லாம் செய்ய முடியாதுங்க. அங்க போய் பாஜக எதிர்ப்பை தான் நீங்க ஓபிஎஸ் அவர்கள் தினகரன் அவர்கள் முன்வைத்தாக வேண்டும். இப்போ இவருடைய அஜெண்டாங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு மட்டும்தான். அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெம்பரரி மாதிரி, அதாவது எங்க ஊர்ல நாங்க இருந்து வளர்ந்த கொத்த தெருவில் சுமை தாங்கின்னு ஒன்று இருக்கும். அதாவது ரொம்ப தூரம் நீண்ட பயணம் சுமையோட தூக்கிட்டு வரவங்க கொஞ்ச நேரம் அப்படி இறக்கி வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கான ஒரு இடம் இது. அது போன்று இந்த 2026 தேர்தலில் ஒரு கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழல் இருக்கும்போது அப்படி தாவேகால போய் இருந்துட்டு அங்க போய் இருந்து எடப்பாடி எதிர்ப்பை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா, ஒருவேளை 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பின்னடைவு எடப்பாடி வந்தா கூட அதிமுக தலைமை எதிர்த்து ஒரு எதிர்ப்பை செய்ய முடியும். இதே நீங்க திமுக போய் சேர்ந்துட்டீங்கன்னா கரைஞ்சிருவீங்க. அதனால அவங்க ஒரு ஆப்ஷனா அதுதான் பிரதான ஆப்ஷன் அவங்க கன்சிடர் பண்றதே. இதை தாண்டி போய் தாவேகால போய் விஜய் முதல்வராகிறதுக்காக இவர்கள் பணியாற்றுவாங்க. அது ஒரு சின்ன சாம்பிள். செங்கோட்டையன் பாருங்க, செங்கோட்டையன் முதல் விஜயை பற்றி பேசுவதை விட அதிமுக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றதை தான் ஒவ்வொரு பேட்டியிலும் சொல்லிட்டு இருக்காரு அவர். நீங்க எடப்பாடி சொன்ன முக்கியமான குற்றத்தை என்னன்னா, அவர் இப்படி யோசிப்போமா, ஒருவேளை தாவேகாவையே அதிமுக சாயல்ல உருவாக்கிட்டாங்கன்னா இவங்க எல்லாரும் போய் சேர்ந்து திரும்ப இங்க வர வேண்டிய அவசியம் சொல்ற. அதற்கான முயற்சி நடக்குது. அதை ஆதவர்ஜனா விரும்பவில்லை. அதுதான் அங்க முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, இது அதிமுக கூடாரமா ஆக்கிடாதீங்க, நம்மளுடைய இலக்கு திமுக. இது நீங்க இங்க பாஜக பத்தி பேசாதீங்க, அதிமுக பத்தி பேசாதீங்க, நாம எப்படியாவது காங்கிரஸை கொண்டு வந்துட்டு திமுக எதிர்ப்பை அதுல போக்கஸ்டா இருக்கணுங்கிறத அவர் சொல்ல வரல சார். ஏன் அதை சொன்னாரு? நீங்க சொல்றது பாதி ஸ்டேட்மெண்ட் சார். அதுக்கே அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஏன் நாங்க விசிகாவை எதிர்த்து பேசுறது இல்ல, ஏன் நாங்க இடதுசாரிகளை எதிர்த்து நாங்க பேசுறது இல்ல, நாங்க ஏன் அதிமுக எதிர்த்து பேசுறது இல்லைன்னா, இவங்கெல்லாம் எங்க பக்கம் தான் இருக்காங்க, இந்த தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க. தலைவர்களுக்கு வேணுமானால் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், தொண்டர்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க, மானசீகமா எங்க பக்கம் தான் இருக்காங்க, எலெக்ஷன்ல எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதுனால இவங்க யாரையும் நாங்க எதிர்த்து பேசலைங்கிறது. அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் அவர் எடுக்கிறாங்க. இல்ல, அதே நிலைப்பாடு தான் அவர் சொல்றது தெளிவா இருக்குது. அதாவது அந்த இவங்களுடைய ஆதார வங்கியெல்லாம் கலகலத்து போய்விட்டது, அந்த தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் இருக்காங்க, நாங்க ஏன் அந்த தலைவர்களை போய் விமர்சனம் செய்துட்டு இருக்கணும், அவங்க அப்படியே இருந்துட்டு போகணும், கடந்து போறார். ஆனா இதுக்கு பின்னணியில உள்ள விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் நீங்க நேரடியாக தாவேகால சேர்ந்தாலும் எங்களுக்கு கூட்டணியில சேர்ந்தாலும் ரொம்ப தெளிவா இருங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார், செங்கோட்டையன் நினைத்திருந்தால் பாஜக சேர்ந்து கவர்னர் ஆயிருப்பார், திமுக சேர்ந்து அமைச்சராக இருப்பார், அதையெல்லாம் துறந்து விட்டு தியாகம் செய்து விட்டு எங்ககிட்ட வராருன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய கட்சி அஜெண்டாவாக பணியாற்றுறார். அப்படி உங்களுக்கு அஜெண்டா வேறு எந்த அஜெண்டா இல்லாமல் இங்க வாங்க, முதல்வராக்கிறதுக்காக பணியாற்றுங்க. இங்கே எடப்பாடி எதிர்க்கிறது, பாஜகவை ஆதரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம் என்பதுதான் ஒரு மறைமுகமான செய்தி. அரசியல்வாதி கேசிவி இப்பவே 20% தாவேகாவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்போ எலெக்ஷனுக்கு 4 மாதங்களுக்கு முன்பாகவே அவர் கணிக்கிறார்.
அப்போ தாவேக்காவுக்கு போறவங்க ஒரு டெம்பரரி ஷெட்டு தான், போவோம், தாவேக்கா மேல வந்துச்சு தாக்கு பிடிச்சிச்சுன்னா அங்க இருப்போம், இல்லைன்னா மீண்டும் அதிமுகவுக்கு ஓடி வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட இருப்பாங்க. இப்பவே 20% எலெக்ஷன் சமயத்துல எவ்வளவு சதவீதம் உயரும், தாவேக்காவுடைய அரசியல் எதிர்காலம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சு நகர மாட்டாங்களா என்ன? நீங்க இவங்க போற எஃபர்ட்டை நீங்க பாக்கல. ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை காலம், தினகரன் அவர்களும் அவங்க தினகரன் வெளிப்படையா சொல்ல, நான் கட்சி ஆரம்பித்ததே எடப்பாடி தலைமையை கேள்விக்குள்ளாக்குவதுதாங்கிறார். ஓபிஎஸ் இத்தனை காலம் போராடினது, அவர் உரிமை மீட்பு குழு சொல்ற இத்தனை காலம் அவங்களுடைய எஃபர்ட் இருக்குல்ல. இப்ப ஜஸ்ட் லைக் தட் இந்த 2026 தேர்தலுக்காக இந்த போய் இந்த முகாம்கள்ல போனதுனால அவங்களுடைய எஃபர்ட் எல்லாம் வீணா போயிடும். சோ இப்ப அவங்களுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறது எடப்பாடி தலைமையை கொஸ்டின் பண்றதுதான். சார் அவங்க 3 முறை முதல்வர் வந்திருக்காரு ஓபிஎஸ் வச்சு, இவர் எம்பியா இருந்திருக்காரு. இவங்க பார்க்காத எம்எல்ஏ எம்பிஸ் கிடையாது. இவங்களுக்கு ஒரு பதவி ஒரு பொருட்டு இல்ல, இவங்களுக்கு தேவை அதிமுக தலைமை பொறுப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரம், அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அது நியாயம் தானே, அவங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. இல்ல வெறுமனே இதை எடப்பாடி எதிர்ப்புன்னு சுருக்க முடியாது. 3 பரிணாமங்கள் இருக்குது. பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனித எதிர்ப்பு. ஆனால் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள். அப்ப விஜய் எம்ஜிஆரை போட்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறார், திமுகவுக்கு எதிராக இருக்கிறார், பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார். அப்ப கரெக்டா ஒரு நேச்சுரல், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவம் ஏற்படுகிறது. இப்ப யாரு பாஜக எதிர்ப்பு? விஜய். ஓபிஎஸ் பாஜக எதிர்ப்பா? சார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக எதிர்ப்பு இல்ல. ஓபிஎஸும் தினகரனும் தாவேக்கால சேர்ந்துட்டாங்களா? இல்ல சார், நம்ம இவங்களா போவாங்கன்னு தானே சார் இவ்வளவு அவர்களது நிலை. சரி, இப்ப அதிமுக இருந்தது ஓபிஎஸ்ஐயும் தினகரனையும் நான் கணக்கு வச்சு பேசல. சரி, செங்கோட்டையன் பாஜக எதிர்ப்பா? ஆமா, அவரை இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அவரை பயன்படுத்தி இல்ல உண்மையில சொல்றேன், அவரை பயன்படுத்தி பாஜக எதிர்ப்புனா ஏன் சார் பாஜக தலைவர்களை போய் டெல்லியில பாக்குறாரு? அவரை நம்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூட்டணி உருவாச்சுன்னு ஏன் சார் அவரை நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கிறாங்க? சும்மா இருந்தவரை வரவழைச்சு அவர்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும், அதிமுகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவரை பயன்படுத்தி கொண்டு கை கழுவி விட்டார்கள். அவர் ஏமாற்றப்பட்டு விட்டார் என்பதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு. திமுக மட்டும் தான் பிரதானப்படுத்த நினைக்கிறேன், யாருமே பாஜக எதிர்ப்புல உறுதியாக இல்ல. ரெண்டாவது, தாவேக்காவில் இருந்துகிட்டு பாஜக பத்தின எந்த விமர்சனங்களும் செய்யறது இல்ல. விஜயே பேச நிறுத்திட்டார். அப்படி இருக்கும்போது அங்க இருந்துகிட்டு பாஜக எதிர்ப்பு ஆதரவெல்லாம் ஆதரவர்ஜினா போன்றவர்களே ரசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை திமுக எதிர்ப்பு. நான் திரும்ப செங்கோட்டையன் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியை பத்தி எந்த விமர்சனம் செய்ததில்லை. அவருடைய ஓவரால் கேரியர்ல பாத்தீங்கன்னா திமுகவை ரொம்ப சொற்பமா தான் விசாரிச்சிருக்காரு. அப்படியே சொன்னா ஜெயலலிதாவோட ரெஃபரன்ஸ் எடுப்பார். அம்மா அவர்கள் தீயசக்தி சொல்லிட்டார், அதனால நான் தொண்டனா பணியாற்றுன்னு சொல்லுவார் வழியா நேரடியாக திமுக எதிர்த்ததில்லை. அவர் நேரடியாக திமுகவை இறங்கி களமாடணும் போன்றவர்கள் விரும்புகிறார். திமுகவை எதிர்த்த அளவுக்கு பாஜகவையும் அவர் எதிர்க்கிறது. எதிர்த்ததில்லை. ஓகே.